மரணத்தை வென்று உயிரோடு எழும்பினவராக ராஜாதி ராஜாவாக நம் மத்தியிலே இருக்கிறார். பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்யும். இன்றைக்கு அவர்கள் செய்யும் ஜெபத்தினால் அற்புதங்களை பார்த்து நாங்கள் ஆர்ப்பரிக்க கிருபை செய்யறதுக்காக நன்றி சுவாமி. உங்க கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் இறங்குகிறது. அத்தனை பிசாசுகளையும் உங்களை விட்டு, உங்கள் குடும்பத்தை விட்டு, வேலையை விட்டு, உறவை விட்டு துரத்த போகிறார். ஆண்டவர் எனக்கு சொன்னார், உங்கள் கட்டுகளை எல்லாம் அறுத்து போட போகிறேன் என்று. இதுவரைக்கும் உங்களை கட்டி வைத்திருந்த கட்டுகள், சிறையிருப்பு அத்தனையும் ஆண்டவர் நீக்கி போட போகிறார். முதலாவது, பாவம் என்னும் கட்டிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். நோயின் கட்டிலிருந்து விடுதலை அனுப்ப போகிறார். ஒவ்வொரு கட்டையும் அறுத்து போட போகிறார். ஒவ்வொரு சிறையிருப்பையும் நம்மை விட்டு நீக்கி நம்மை விடுதலையாக்க போகிறார். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படி ஏதோ ஒரு குழப்பத்திலே தான் வந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த மீட்டிங் போகிறோம், நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்தோம். அழுதுகிட்டே நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஏசப்பா எங்களுக்கு வீடு இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம், ஏசப்பா ரொம்ப அசிங்கப்பட்டுட்ருக்கோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு சொந்த வீடு கர்த்தர் கொடுக்க போகிறாரு. யார் யாருக்கு வீடு இல்லையோ சுவாமி, ஒவ்வொருவருக்கும் வீட்டை கட்டித்தாரும். இங்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் அற்புதமாக ஒரு வீடு கொடுக்கப்படுவதாக. ஸோ அந்த எனக்கு ரொம்ப எனக்காகவே இருந்தது அந்த வார்த்தை. ஏதோ எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிட்ட மாதிரி அந்த ஒரு ஃபீலிங்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக போகிறோம், ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருந்தது. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன். ஆனால் இழந்த போதிலும் கூட அந்த வார்த்தை எனக்கு இப்போ பலப்படுத்துச்சு. அவன் இழந்தவைகளை எல்லாம் 2 மடங்கு அவனுக்கு திரும்ப கொடுத்தார். இழந்து போனதே திரும்பவும் தருவார். யோபுடைய வசனத்தை வச்சு ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. எவ்வளோ போராட்டம் இருக்குது என் வாழ்க்கையில், இப்போ ஒரு நம்பிக்கையோடு போகிறேன். எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் அதில் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுப்பாரு. இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் இருளின் ஆவிகள் எல்லாம் ஓட போகிறது, பிரிவினையின் ஆவிகள் ஓட போகிறது, அசுத்த ஆவிகள் ஓட போகிறது. சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிசாசின் பிரச்சனை அத்தனையும் இன்றைக்கு நீங்க போகிறது. சொத்து கொஞ்சம் கேஸில் போய்க்குது, அந்த கட்டெல்லாம் அறுத்து எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். என் ஜனங்கள் மத்தியில் எனக்கு அற்புதம் செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். என்னென்ன வேதனையோடு வந்தீர்களோ அத்தனை இப்பொழுது கர்த்தர் தம்முடைய கரம் நீட்டி உங்களை அணைத்து முத்தமிட்டு உங்களை விடுதலையாக்க போகிறார். வேதனை எல்லாம் இப்பொழுது கழன்று போகிறது. உங்களை சுற்றி இருக்கிற வேதனை அத்தனை கழன்று போகிறது. நீங்கள் யூ ஆர் ஃப்ரீ ஃப்ரம் எவ்ரி பாண்டேஜ். எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை ஆகிறீர்கள். என்னுடைய சிறிய மகள் கேட்டி ஷில்பாவும் நானும் சேர்ந்து ஜபிக்கும் பொழுது ஜபத்தை முடிச்சுட்டு ஆமேன்னு சொல்லுவோம். ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே ஜபத்தை முடிச்சுட்டு நாங்கள் வேலையை பார்க்க போகும்போது அம்மா அப்பா நீங்கள் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்ல மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவா. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்ல வாங்க வாங்க கை கொடுங்க அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அதை சொல்லும்படி, அதன் மூலம் தேவனை ஸ்தோத்திரிக்க அந்த வசனங்களை சொல்லணும் என்று சொல்லி நினைவூட்டுவா. அவ்வளோ பாருங்க, அந்த ஸ்தோத்திரத்தின் எண்ணம் அவளுக்குள்ள பதிந்திருக்கிறது. இன்று பிரியமானவர்களே, நன்மையினால் நம்மை திருப்தியாக்கும் தேவனை ஸ்தோத்திரிக்க போகிறோம். பாரத்தோடு தான் நான் வந்தேன், இங்கிருந்து நான் சமாதானத்தோடு கடந்து போகிறேன். நான் வரும்போது டிப்ரெஷனில் தான் வந்தேன், இப்போ போகும்போது ஹாப்பியாக போகிறேன். கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு நிறையா கிடைச்ச மாதிரி ஒரு மன திருப்தி. எனக்கு ஒரு விடுதலையும் கொடுத்தாரு, எனக்கு சமாதானத்தோடு நான் போகிறேன். என் பேர் வத்சலா. வக்சலா, உங்கள் ஷோல்டர் பெயினில் இருக்கிற எலும்பு வலியை கர்த்தர் எடுத்து போடுறார் அப்படின்னு சொன்னாங்க. வத்சலா, நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இயேசு உங்களை விடுதலை ஆக்குகிறார். எலும்பில் இருக்கும் வேதனை, வலி, வியாதி எல்லாம் வெளியே வரட்டும், இப்பொழுது சுகம் அடையட்டும் என்று கட்டளையிடுகிறேன். லாஸ்ட் வீக் 2 வீலர்லேருந்து நான் விழுந்துட்டேன். ஷோல்டர் பெயினாக இருந்துச்சு, காலில் இருக்கிற எலும்பு பெயினாக இருந்துச்சு. கர்த்தர் அதிலிருந்து எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாங்க. அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன? இயேசு என்
என்னுடன் வருவார் இயேசு, என்னுடன் வருவார் இயேசு. கடைசியாக இயேசு என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அன்பானவர்களே, மீண்டும் அற்புத உபவாச ஜெபம் வருகின்ற ஏப்ரல் 20 சனிக்கிழமை காலை 10 மணிக்கு இயேசு அழைக்கிறார் வானகர ஜபகோபுரத்தில் நடைபெறும். யாவரும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள்.